அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக ஒரு தெளிவுபடுத்தல், ஒரு விளக்கப்படுத்தல் அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற பற்றிய ஒரு திட்டத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை வழங்குவதற்காக மக்கள் சேவை நிகழ்ச்சி தயாராக இருக்கின்றது. குறிப்பாக நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் பல்வேறுபட்ட சமூக நலன் திட்டங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த சமூக நலன் திட்டங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் பற்றிய தெளிவுபடுத்தல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது இரண்டு தரப்பினருக்கும். குறிப்பாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற தரப்பினர், அதுபோல் அந்த திட்டத்தினால் பயன் பெறுகின்ற தரப்பினர், அதே போல இந்த திட்டம் சாராத அந்த திட்டம் பற்றிய தெளிவுபடுத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தரப்பினரும் இருக்கின்றார்கள். அவர்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. காரணம், இவ்வாறான திட்டங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற நன்மை என்பது மிக பாரியதாக இருக்கின்றது. அந்த நன்மை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது அந்த நன்மை இன்னும் வீரியம் மிக்கதாக மாற்றுவதற்காக இவ்வாறான தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சிகள் தேவைப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியும் அவ்வாறான ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு திட்டம் பற்றிய விளக்கத்தை வழங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. அந்த விளக்கத்தை வழங்குவதற்காகவும் அந்த திட்டம் பற்றிய ஒரு தெளிவுபடுத்தலையும் திட்டம் பற்றிய ஒரு அறிமுகத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் கலையகம் வந்திருக்கின்றார். வேர்ல்ட் விஷன் லங்கா சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் கிளரன்ஸ் சுதர்ஷன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தானா. வணக்கம். உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. காரணம், மிக ஒரு பாரிய ஒரு முக்கியமான தேவையான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த திட்டம் பற்றிய விடையும் அந்த திட்டம் பற்றிய நடைமுறைகளை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல இந்த வேர்ல்ட் விஷன் லங்கா பற்றிய அந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்துடைய அறிமுகம் அப்படின்றது ஒரு தேவைப்பாடான விஷயமாக இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய ப்ரொஜெக்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ரைட். நன்றி தானா, இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கியதற்காக. வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனம் ஒரு சர்வதேச ஸ்தாபனம். 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய பணி இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே கடந்த 42 வருடங்களாக சமூக சேவைகளிலே 15 மாவட்டங்களிலே, குறிப்பாக பிரதேச செயலகங்களை தெரிவு செய்யப்பட்ட மிகவும் பின்தங்கிய பிரதேச செயலக பிரிவுகளிலே எங்களுடைய பணியை நாங்கள் கடந்த 42 வருடங்களாக செய்து கொண்டு வருகின்றோம். அதோடு சேர்த்து அனர்த்தங்கள், டிசாஸ்டர்ஸ் என்று சொல்லி கூறுவோம், அனர்த்தங்கள் நடக்கின்ற நேரங்களிலே எங்களுடைய பிரதானமான பணி வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனம் 24 மணித்தியாலத்துக்குள்ளே நாங்கள் அந்த இடத்திலே இருந்து பணிகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த காலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாரிய அனர்த்தங்கள் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட வேளையிலே வேர்ல்ட் விஷன் நிறுவனம் முன்னணியிலே மக்களோடு சேர்ந்து மக்களை மீட்பு பணிகளிலும் அவர்களுடைய நிவாரணப் பணிகளிலும் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். இதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக, மற்றது அரசாங்கத்துடன் சேர்ந்து அரசு சார்பற்ற நிறுவனமாக இருந்தாலும் அரசாங்கங்களுடனும் சமூக சேவை நிறுவனங்களுடன் சேர்ந்து எங்களுடைய பணிகளை கடந்த 42 வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு பாரிய அனுபவமிக்க ஒரு நிறுவனம். சமூகத்துக்கான திட்டங்களை வடிவமைக்கின்ற போது இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு இருக்கின்ற பாரிய சவால் அவற்றை அடையாளப்படுத்திக் கொள்வது. உங்களுடைய அனுபவம் அந்த அடையாளப்படுத்தலுக்கு மிக இலகுவாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக, அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்ட சமூக தேவைக்காக ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கின்றீர்கள். அந்த திட்டம் பற்றிய விரிவான ஒரு பார்வையைத்தான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நலிவுற்ற பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய பொருளாதார அபிவிருத்தி திட்டம், இந்த ப்ரொஜெக்ட் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ப்ரொஜெக்ட் உருவாக்கம், இதன் பின்னணி, இந்த திட்டம் பற்றிய விளக்கங்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் இந்த திட்டத்தின் எண்ணக்கருவினையும் பின்னணியையும் பற்றி சற்று பார்ப்போம். ஓகே. விசேஷமாக இந்த திட்டத்தை பற்றி நாங்கள் கூறினால், இந்த திட்டத்திற்கு நாங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்ட வேளைகளிலே விசேடமாக நலிவுற்ற, அதாவது வல்னரபிள் என்று சொல்லுகிறோம், சமூகத்தை நாங்கள் அடையாளம் காணப்பட்டு இது ஒரு திட்டத்தை நாங்கள் வடிவமைத்த வேளைகளிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே 2 மாவட்டங்களிலே 8 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே 8000 பயனாளிகளை உள்ளடக்கியதாக லைவ் இன்க்ளூசிவ் லைவ்லிஹுட் ப்ரொஜெக்ட் சொல்லுகின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் 5 வருட காலத்திற்கு திட்டமிட்டு 8000 பயனாளிகள், இதிலே குறிப்பாக பெண்கள், அதாவது பெண்களை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், இவர்களை இலக்காக வைத்து 8000 பயனாளிகளை 8 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே உள்ளடக்கியதான ஒரு திட்டம். விசேஷமாக இன்க்ளூசிவ் லைவ்லிஹுட் ப்ரொஜெக்டிலே
இந்த நலிவுற்று அதாவது வல்னரபிள் என்று சொல்கின்ற இந்த 2 சாராரையும் உள்ளடக்கியதாகவே இந்த திட்டத்தை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். 5 வருட காலத்திற்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. ஸோ iLive பற்றி தான் நீங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துக்கான நிதி இது சம்மந்தமான விடயங்களை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்கள் இந்த மாவட்ட ரீதியாக அதுபோல் பிரதேச செயலகங்கள் இவற்றை உள்ளடக்கியதாக 8000 பேர் 8000 பயனாளிகள். மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இது பற்றிய பேசுகின்ற அரசியல் பிரமுகர்கள் சமூக போராளிகள் இதெல்லாம் வந்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட அதுபோல் இந்த சிறுவர்களுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன உதவிகளை செய்வது அப்படின்றது வந்து பேச்சளவில் மாத்திரமே இருக்கிறது. ஆனால் 5 வருட திட்டம் இப்போதைக்கு 2 வருடம் நிறைவு செய்திருக்கின்றீர்கள். ஆகவே இதை எவ்வாறு தெரிவு செய்தீர்கள்? இந்த திட்டம் எந்த அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது? இதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளின் போது நீங்கள் அடையாளம் கண்ட விடயங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றீர்கள்? இந்த திட்டத்தின் அறிமுகத்திலே அந்த விடயங்களையும் பார்ப்போம். நாங்கள் குறிப்பாக இந்த திட்டத்தின் பின்னணியை பற்றி பார்க்கின்ற போது இதனை திட்டம் 2 வருடம் நடைமுறையில் இருக்கின்றது, இன்னும் 3 வருடங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த திட்டத்தை எவ்வாறு அடையாளப்படுத்தி நீங்கள் தெரிவு செய்து கொண்டீர்கள்? இந்த திட்டத்தை ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நேரத்திலே குறிப்பாக சமூக சேவை திணைக்களம் கிராமியத்திலே இருக்கின்ற சிபிஓஸ்ன்னு சொல்லுகின்ற அதாவது விசேஷமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் அதாவது டிசேபிளான இருக்கின்றவர்களை உள்ளடக்கியதான சமூக சேவை நிறுவனங்களுடன் சேர்ந்து இந்த பயனாளிகளை நாங்கள் அடையாளம் கண்டு இவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் முகமாக பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ரீதியிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவர்களுக்கான இப்போது நடைமுறையில் இருக்கின்ற அவர்கள் என்னென்ன விதமான பொருளாதாரத்தை தங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு அசஸ்மெண்ட்டை ஆரம்பத்திலே நாங்கள் செய்து அதற்குரிய வேல்யூ செயின் அதாவது இதில் கூறப்பட்டால் உள்ளீட்டு பெறுமதி சங்கிலி என்று நாங்கள் கூறுவோம். வேல்யூ செயினிலே பெறுமதி சேர்க்கப்பட்ட பொருட்கள் என்ன விதமான பொருட்களை நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி 3 விதமான ப்ரொடக்ட்ஸ் சொல்லுகின்றோம். அவற்றை நாங்கள் அடையாளம் காணப்பட்டு இவற்றுக்குரிய பயிற்சிகளை இந்த பெண்களை தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுக்கும் அதே நேரத்திலே மாற்றுத்திறனாளிகளை உள்ளவர்களுக்கும் விசேஷமாக அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்பதாக இந்த பயிற்சிகளை வழங்கி அதற்குரிய நிறுவனங்களுடன் தேர்ச்சி பெற்றவர்களையும் அதிலே உள்ளடக்கியதாக அரசாங்க நிறுவனங்கள் சமூக சேவை திணைக்களத்துடன் சேர்ந்து இந்த பணியை அந்த அசஸ்மெண்ட் மூலமாக அவர்களுடன் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த 2 வருட காலத்தை நீங்கள் எடுத்தால் 2 வருட காலங்களிலே பயனாளிகளை அடையாளம் காணுவது ஒரு பெரிய ஒரு சவால் எங்களுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு பயனாளிகளை அதுவும் விசேஷ தேவை உள்ளவர்களை அடையாளம் காணுகின்றது என்கின்றது எல்லாரையும் நாங்கள் உள்ளடக்க முடியாது. இவர்கள் சமூகத்திலே இருந்து சில வேளைகளிலே அடையாளம் காணப்படுவது என்பது எல்லோருடனும் சேர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. வேர்ல்ட் விஷன் நிறுவனம் மாத்திரம் செய்ய முடியாது. அரச சார்பற்ற மற்ற நிறுவனங்களுடன் சேர்ந்து ஒரு பட்டியலை தயாரித்து குறிப்பானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடன் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். இந்த வருகின்ற 3 வருடங்களிலும் அடுத்த 3 வருடங்களிலும் திட்டத்தினுடைய நடைமுறைகள் படிப்படியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. நிஜமா நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் மிக முக்கியமானது. குறிப்பாக உதவிகள் வழங்குவது எந்தளவு முக்கியமானதோ அந்த உதவிகள் சரியானவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பது அதே போல முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் மிக பாரிய ஒரு நிதியை இதற்காக செலவிடுகின்றீர்கள், ஆளணி அதுபோல அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. ஆகவே இந்த விடயங்கள் சரியாக அடையாளப்படுத்தி இருக்கின்றீர்கள். நீங்கள் 8000 பயனாளிகளை அடையாளம் கண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இப்போது அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். ஆகவே சாதனமாக இந்த உதவிகள் வழங்குகின்றவர்கள் அல்லது திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் மேலோட்டமாக சில விடயங்களை செய்கின்ற போது ஒரு சில வேளைகளில் ஒரு சில உதவி திட்டங்கள் ஒரு சில விடயங்கள் ஒருவருக்கே மீண்டும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல ஒரு சில திட்டங்கள் சிலர் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த சவாலை எவ்வாறு நீங்கள் வெற்றி கொண்டீர்கள்? முதல் படியே எவ்வாறு வெற்றி கொண்டீர்கள்? உங்களுடைய வேர்ல்ட் விஷன் லங்காவுடைய வேர்ல்ட் விஷன் மிக ஒரு நேர்த்தியான ஒரு அரசார்பற்ற நிறுவனம், 42 வருட அனுபவம் இருக்கின்றது. ஆகவே இந்த சவாலை எவ்வாறு நீங்கள் வெற்றி கொண்டீர்கள்? தனா, தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளை முதலாவதாக நாங்கள் அது ஒரு பெரிய சவால். நான் ஏற்கனவே கூறியது விரும்புவாங்க ஒரு பெரிய சவால். பயனாளிகள் தெரிவு செய்த பிற்பாடு எங்களுக்கு 3 மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இந்த திட்டத்திலே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த திட்டத்திலே எங்களுடன் ஆரம்பத்திலே இருந்து எங்களுடன் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். விசேஷமாக மட்டக்களப்பு, மற்றது திருவண்ணாமலை, மற்றது கிளிநொச்சி மாவட்டங்கள் 3 மாவட்டங்களிலும் இருக்கின்ற அரசு அதிபர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இந்த திட்டத்திலே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே
பிரதேச மட்டங்களிலே பிரதேச செயலாளர் மட்டங்களிலே இருக்கின்ற 8 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் எடுத்தால் 8 பிரதேச செயலாளர்களும் ஆரம்பத்திலே அவர்களுக்கு இந்த திட்டம் சம்பந்தமான சகல விளக்கங்களும் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய ஆலோசனைகளும், அதாவது சில நேரத்தில் நீங்கள் பார்த்தால் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வேளைகளிலே ஒரு பயனாளிக்கு பலர் சேர்ந்து பல உதவிகள் கிடைக்கின்றது, டூப்ளிகேஷன் சொல்கின்றோம். அதை தவிர்ப்பதற்கு விதமாக சில வழியில் அரசாங்கத்தினாலே கிடைக்கின்ற உதவிகளை நாங்கள் என்ன விதமான உதவிகள் கிடைத்திருக்கின்றது, குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் பெண்களை தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுக்கு என்ன உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது, பொருளாதார உதவியாக இருக்கலாம், மற்ற உதவிகளாக இருக்கலாம். அவைகளை நாங்கள் அதே உதவிகளை திரும்பவும் செய்யாமல் அவற்றில் இருந்து அந்த ஸ்க்ரீனிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதற்குத்தான் எங்களுக்கு கூடிய நாட்கள் எடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சவால் எங்களுக்கு, இவர்கள் 2 பேரும் நலிவுற்ற ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற 2 சமூகங்கள், மாற்றுத்திறனாளிகளும் மற்றது பெண்களை தலைமை தாங்க, அவர்கள் தங்களுடைய குடும்பங்களிலே பல சவால்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவற்றுகளையும் சமாளித்து அவர்களை எடுத்து இப்போது இந்த பயனாளிகளை சரியாக அடையாளம் கண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் பொருளாதார ரீதியாக அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறது. பொருளாதாரம் என்று சொல்கின்ற வேளைகளிலே இந்த 2 சமூகத்தையும் அவர்களுடைய என்ன நடைமுறைகளை அவர்கள் இருக்கின்றார்கள் அவற்றை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அந்த வேல்யூ செயின் மூலமாக என்னென்ன 3 ப்ராடக்ட் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அந்த 3 ப்ராடக்டையும் தான் நாங்கள் மிக முக்கியமாக அடுத்தடுத்த கட்டங்களிலே அதற்குரிய பயிற்சிகளும் அதற்குரிய பெறுமதி சேர்ப்பும், அந்த வேல்யூலே இருக்கின்ற பெறுமதி சேர்ப்பும் எடுத்து அவற்றை சில கம்பெனிகளுடன் நாங்கள் கனெக்ட் பண்ணி அந்த கம்பெனிகளுடன் சேர்ந்து செய்வதற்காக இருக்கின்றோம். இப்போ இதிலே அரசு சார்பற்ற நிறுவனம், அரசாங்கம், அதே நேரத்திலே தனியார் நிறுவனங்கள், அதை சந்தைப்படுத்துவதற்குரிய தனியார் நிறுவனங்களையும் நாங்கள் இதிலே ஒன்று சேர்க்கிறதுக்கு இருக்கின்றோம். நிச்சயமாக அது பற்றி விரிவாக நாங்கள் பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் பிரதேச செயலகங்களில் இவை இப்போது நடைமுறைப்படுத்த? மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றது, திருவண்ணாமலையில் இருக்கின்றது மற்றும் கிளிநொச்சி. இந்த 3 மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே இருக்கின்ற பலரும் பார்த்து கொண்டிருப்பார்கள், இந்த திட்டம் பற்றிய பயனாளிகளாகவும் இருப்பார்கள். நிச்சயமாக இந்த திட்டம் பற்றிய அடுத்த விவரங்களையும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இவ்வாறான ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதென்றால் உங்களுக்கு அது சம்பந்தமான பிரதான திட்ட அறிக்கை, அதுபோல் அந்த திட்டம் சம்பந்தமான கள ஆய்வு, இந்த விடயங்களுக்கு அப்பால் இந்த விடயங்களை செய்ததன் பின்னராக இதை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிதி பங்காளர்கள் அல்லது நிதி வழங்குனர்கள் என்பவர்கள் மிக முக்கியமாக இருக்கும். இந்த திட்டத்தை பொறுத்தவரை எவ்வாறு இதனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், இதன் நடைமுறைப்படுத்துவோர் போன்ற விவரங்களை பற்றி குறிப்பிடுங்க. ஓகே, குறிப்பாக இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் விஷன் ஒரு சர்வதேச ஸ்தாபனம். நாங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர சில தூதரகங்கள் எங்களுக்கு இதிலே உதவி செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இன்க்ளூசிவ் லைவ்லிஹுட் ப்ராஜெக்டுக்கு டிஃபேட் ஆஸ்திரேலியாவும் வேர்ல்ட் விஷன் ஆஸ்திரேலியாவும் பிரதான நிதி தருகின்ற நிறுவனமாக இருக்கின்றது. நடைமுறைப்படுத்துகின்றது வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனம் இதை நடைமுறைப்படுத்துகின்றது. இதிலே பங்காளி நிறுவனங்களாக, அதாவது நடைமுறைப்படுத்துகின்ற வேளைகளிலே குறிப்பாக எங்களுடைய அரசாங்கம், அதாவது சமூக சேவைகள் திணைக்களம், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலகம் எங்களுடைய ஒரு பார்ட்னர்ஸாக இருக்கின்றார்கள். அதை தவிர குறிப்பாக ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலையும் இருக்கின்ற டிபிஓஸ் என்று சொல்லுகின்றோம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சமூகம், ஒரு ஒருங்கிணைப்பு, சிவில் சொசைட்டி, புத்திஜீவிகள் இதிலே எங்களுக்கு சில ஆலோசகர்களாக இருக்கின்றார்கள். இதை தவிர இது உங்களுக்கு தெரியும், இப்போ இது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக சில ஆலோசனை வழங்குவதற்காக 3 நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதிலே ஒன்று CBEM ஆஸ்திரேலியா, அதாவது அவர்கள் மாற்றுத்திறனாளிகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள், பல வருடங்களாக இலங்கையிலே அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் தொழில்நுட்ப ஆலோசனைக்காக இதிலே இணைந்திருக்கின்றார்கள். இதை தவிர வேல்யூ ஃபார் விமன் என்கின்றவர்கள், அவர்கள் பொருளாதார ரீதியிலே இந்த சமூகம் இரண்டையும் என்ன விதத்திலே மேலுக்கு கொண்டு வரலாம் என்கின்ற தொழில்நுட்ப ஆலோசனையை வழங்குவதற்காக வேல்யூ ஃபார் விமன் என்கின்ற ஒரு நிறுவனம். 3ஆவதாக ப்ரொமண்டோ, அமெரிக்கா தேசத்தில் இருக்கின்ற, பிகாஸ் வேர்ல்ட் விஷன் நிறுவனம் ஒரு சர்வதேச நிறுவனம். ஆகவே இந்த நாடுகளிலேயே எங்களுடன் பங்காளிகளாக இருக்கின்றவர்கள் இதிலே சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதாவது ஜெண்டர், பால்நிலை சமத்துவம் சம்பந்தமாக அதுக்குரிய ஆலோசனைகள், இதிலே ஒருவரும் பெண்கள் விடுபடாமல் இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய தேவைகள். ஆகவே இந்த 3 தொழில்நுட்ப சர்வதேச நிறுவனங்களும் வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனத்திலே எங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசகர்களாக இருக்கின்ற ஜெண்டர் அட்வைசர்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்வைசர்ஸ், மற்றது இதில் இருக்கின்ற டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான
ஆலோசகர்கள் அவர்களும் இந்த திட்டத்திலே எங்களுக்கு ஒரு பங்காளிகளாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தால் நிதி தருகின்ற நிறுவனங்கள், அரசாங்கம், தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குகிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். அது பற்றி இன்னும் விரிவாக நாங்கள் பேசலாம். கிளரன்ஸ் சுதர்ஷன் சந்தைப்படுத்தல் பணிப்பாளரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிடுங்க, இந்த திட்டம் பற்றிய விடயங்களை பேசுகின்ற போது இந்த திட்டத்தினுடைய ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த ப்ராசஸில் நீங்கள் இப்போது ஆரம்ப கட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். இனி இவ்வாறு இது நடக்கப் போகின்றது, இந்த நடைமுறை விடயங்களை பற்றி சற்று விளக்கப்படுத்தும். நன்றி தானா. ஆரம்ப கட்டத்திலே இந்த பயனாளிகளை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த பயனாளிகளுக்குரிய என்னென்ன விதத்திலே இவர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்கலாம் என்ற நடைமுறை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இந்த வேலை செய்கின்ற இந்த கிராமங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் பின்தங்கிய, வங்கி வசதியற்ற, அவர்களுக்கு நடைமுறையான சில காரியங்கள் அற்ற பிரதேசங்களாக இருக்கின்றது. சில பிரதேசங்கள் அந்த மக்களுக்குரிய அவர்களுக்குரிய உதாரணமாக ஒரு ஒரு திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற வேளைகளிலே அவர்களுக்கான சேமிப்பு பழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு சேமிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அடுத்த கட்டமாக அவர்களை ஒரு வங்கிக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளை ஒரு வங்கியோ அல்லாட்டி நிதி கொடுக்கின்ற நிறுவனங்களுக்கு அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக இவர்கள் என்னென்ன தொழில்களை இவர்கள் செய்ய முடியும் என்கின்றது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அந்த தொழில்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த தொழில்கள் மூலமாக அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை எந்தெந்த நிறுவனங்கள், அதாவது எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் கொள்வனவு செய்கின்றார்கள் என்கின்ற ஆலோசனைகள் என்கின்ற நடைமுறைகள் நாங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ சொல்லுவோமே, ஒரு மாற்றுத்திறனாளிகள் இல்லாட்டி பெண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நிறுவனம் ஒரு காரியத்தை கிராமத்தில் செய்கின்றார்கள் என்றால் அவர்களை அதை என்ன விதமாக அதை அவர்கள் பேக்கெட் பண்ணி அந்த பொருட்களை அந்த நிறுவனங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்கின்ற தேவைகளை என்கின்ற காரியங்களை அடுத்த கட்டமாக செய்ய இருக்கின்றோம். அதன் பிற்பாடு இவர்களுடைய உற்பத்திகளை ஆரம்பிக்கின்ற வேளைகளிலே அந்த தனியார் நிறுவனத்துடன் சேர்ந்து இவர்களுடைய உற்பத்தி பொருட்களை அவர்களுக்கு விற்கக்கூடியதுமாக இருக்கும். அதே நேரத்தில் இவர்களுக்கு தேவையான நிதிகளை வங்கி மூலமாக அவர்களுக்கு ஒழுங்கு செய்து அவர்களுடைய பணிகளை தேவையான நிதிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த தொழிலை ஆரம்பிப்பதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அப்போ இதை பார்த்தால் அடுத்த 3 வருடங்கள் எங்களுடைய நடைமுறை திட்டங்களிலே குறிப்பாக இனி நாங்கள் இன்புட் கொடுக்க இருக்கின்றோம். அந்த இன்புட் மூலமாக அவர்களுடைய தொழில்களை அவர்கள் ஆரம்பித்து இந்த 3 ப்ராடக்ட்ஸ், இந்த வேல்யூ செயின்லே 3 ப்ராடக்ட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள், அவர்கள் அந்த பொருட்களுக்குரிய குவான்டிட்டியும் குவாலிட்டியும் 2 காரியம் இதிலே எங்களுக்கு விசேஷமாக நாங்கள் கரிசனை செலுத்தி இருக்கின்றோம். எவ்வளவு குவான்டிட்டி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுக்குரிய தராதரம் என்ன விதத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற காரியங்களும் அடையாளம் காணப்பட்டு அதுக்குரிய பயிற்சிகளும் அதற்குரிய நடைமுறைகளையும் அடுத்த கட்டங்களில் செய்து முடிக்கின்ற பட்சத்திலே இந்த தனியார் நிறுவனங்கள் அவர்கள் கொள்வனவு ஒப்பந்தங்களை இந்த கிராமிய குழுக்களுடன் அவர்கள் செய்வதற்கு வேர்ல்ட் விஷன் ஒரு பாலமாக அமைந்து அவர்களை கனெக்ட் பண்ணி நடைமுறைப்படுத்துவதுதான். என்னென்ன பொருட்களை அடையாளம்? 3 பொருட்கள் இதிலே விசேஷமாக நான் நினைக்கின்றேன். ITN வசந்தம் இந்த தொலைக்காட்சியிலே வருகின்ற ஒரு மாதத்துக்கு இது தொடர்பான விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. எங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசகர்களும் வந்து இதற்குரிய மேலதிக விளக்கங்களை கொடுக்கிறதுக்கு இருக்கின்றார்கள். 3 குறிப்பாக, ஒன்று கச்சான், அதாவது கிரவுண்ட் நட்ஸ், 2வது காளான் உற்பத்தி, 3வதாக மரவள்ளி உற்பத்தி. இவை 3 ப்ராடக்ட் இவர்கள் இந்த வேல்யூ செயின் மூலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை பாரிய அளவிலே கொள்வனவு செய்கின்ற, இலங்கையிலே விற்பனை செய்கின்ற சில நிறுவனங்களுடன் வேர்ல்ட் விஷன் நிறுவனம் கதைத்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற சில நிறுவனங்களுடனும் நாங்கள் எங்களுடைய தொடர்புகளை வைத்திருக்கின்றோம். வேர்ல்ட் விஷன் நிறுவனம் இந்த இடத்திலே தானா நீங்கள் பார்த்தால் நாங்கள் ஒரு பாலமாக இருக்கின்றோம். அதாவது கிராமத்தில் இருக்கின்ற மக்களையும்
இந்த தனியார் நிறுவனங்களையும் அவர்களுடைய தொழில்களையும் இவர்களையும் இணைக்கின்றவர்களாகவும் அதில் இருக்கின்ற சில கேப்ஸ்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அவற்றை அடையாளம் கண்டு அவற்றுக்குரிய உதவிகளை இந்த திட்டத்துக்கூடாக செய்து இந்த மக்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியிலே உயர்த்துவது தான் இந்த திட்டமாக இருக்கின்றது. அதுபோல் இந்த திட்டம் பற்றிய விளக்கத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய இலக்கு 5 வருட ஒரு திட்டமாக இருக்கிறது. இப்போது 2 வருடங்களை பூர்த்தி செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். இத்திட்டத்திற்கான இலக்கு எதை நோக்கியதாக இருக்கின்றது? இதிலே 2 காரியத்தை நாங்கள் மிக முக்கியமாக உள்ளடக்கி இருக்கின்றோம். ட்வின் ட்ராக் ப்ரொஜெக்ஷன் சொல்லி, அதாவது பால்நிலை சமத்துவம், ஜெண்டர், 2வது மாற்றுத்திறனாளிகள், இவர்கள் 2ஐயும் உள்ளடக்கியதாக இந்த பயனாளிகள் இந்த 2 பிரிவுகளுக்கும் உள்ளடக்கியதாக பயனாளிகளாக இருக்கின்றது. இவர்களுடைய பொருளாதார ரீதியிலே இவர்களை உயர்த்துவது தான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு உதாரணமாக நான் சொல்லப்போனால், ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு இடத்திலே இருக்கின்றார். மாற்றுத்திறனாளிகள் என்று நாங்கள் கூறுகின்ற வேளைகளிலே அவர்களுக்கு சில திறமைகள் இருக்கின்றது. அவர்களை இந்த வேல்யூ செயினிலே நாங்கள் சேர்த்து கொண்டால் அவர்களும் அதிலே பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை பொருளாதார ரீதியாக தாங்கள் இன்னொருவரிடம் தங்கி வாழாமல் தங்களுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடியதாக இவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான இலக்காக இருக்கின்றது. அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளோ அல்லது பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களோ அவர்கள் ஏனையவர்களை தங்கி வாழாமல் தாங்கள் சுயமாக இந்த சமூகத்தையும் அவர்களுடைய பொருளாதார தேவையும் எதிர்கொள்ளக்கூடியதாக நாங்கள் அவர்களை வடிவமைத்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஆலோசனை சார்ந்த சேவையை வேர்ல்ட் விஷன் லங்கா வழங்குவதற்கும் அதே போல் அவர்களுடைய உற்பத்திகளுக்கான ஒரு பாலமாக செயற்படுவதற்கும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த திட்டத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு திட்டங்களையும் வடிவமைக்கின்ற போது அந்த திட்டத்துக்கான தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். இந்த நலிவுற்ற பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தின் தனித்துவம் என்னவாக இருக்கின்றது? இவர்களுடைய விசேஷமாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகின்ற வேளைகளிலே அவர்களுக்கான சில தனிப்பட்ட தேவைகள் இருக்கின்றது. அதாவது சரீர ரீதியாக இவர்களை ஒரு 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 வேல்யூ செயினில் இணைக்கின்ற வேளைகளிலே சில தனிப்பட்ட தேவைகள் இருக்கின்றது. அவர்களுக்குரிய சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டியது இருக்கின்றது. ஆகவே இந்த தனித்துவத்தன்மை மிக முக்கியமாக. அதே விதமாக பெண்களை தலைமை தாங்குகின்ற குடும்பங்களிலே சில தேவைகள் இருக்கின்றது, சில காரியங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த காரியங்களை நாங்கள் மிகவும் அடையாளம் காணப்பட்டு அவைகள் பாதிப்படையாத வகையிலே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காகத்தான் எங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசகர்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள். சர்வதேச ரீதியிலும் இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசகர்கள் இந்த 3 விசேடித்த தன்மைகளிடம் சேர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய ஆலோசனையை பெற்று இவர்களுடைய தனித்துவத்தை பேணியதாக இவற்றை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த திட்டத்தில் 3 நிறுவனங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டத்தை சர்வதேச ரீதியில் அவர்கள் அந்த தரத்தில் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவதற்காகவும் அதுபோல் அரசாங்கம் சார்ந்து மாவட்ட செயலகங்கள் அதுபோல் பிரதேச செயலகங்களை சார்ந்தவர்கள் இந்த திட்டத்தின் ஒரு பங்காளர்களாக செயற்படுகின்றார்கள். இவற்றை எவ்வாறு வேர்ல்ட் விஷன் லங்கா ஒரு கூரையின் கீழ் கொண்டு வந்தது? அது ஒரு பெரிய சவால் எங்களுக்கு. ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் எடுத்தால் நாங்கள் இவர்கள் முதலாவது எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆராரு என்றதை அடையாளப்படுத்த அது ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது பங்காளி நிறுவனங்கள், பங்காளி அவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒன்றிணைத்ததாக அரசாங்க அதிபர் தலைமையிலே நாங்கள் பல கலந்துரையாடல்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த கலந்துரையாடல்கள் மூலமாக எல்லோரும் ஒரு ஒருங்கிணைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு ஸ்டியரிங் கமிட்டி ஆக உருவாக்கி இருக்கின்றோம். இந்த 3 மாவட்டங்களிலேயும் அப்படி இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகளை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு கால் 6 மாதத்துக்கு ஒரு கால் அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே வேளைகளிலே சில சவால்கள் இருக்கின்றது. சில நேரத்திலே அரசாங்க திட்டங்கள் ஏதும் இதிலே வந்தால் இந்த திட்டத்திலே ஒரு சிறு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கின்றது. எங்களுக்கு அரசாங்க திட்டங்கள் ஏதாவது இதிலே வந்தால் அவற்றையும் உள்வாங்கியதாக நாங்கள் இந்த திட்டத்திலே சில மாற்றமைப்புகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக இந்த கடந்த 2 வருடங்களிலே சில சிறு மாற்றங்களை கொண்டு வந்து எல்லோரையும் சேர்த்ததாக சில வேளைகளிலே
இப்போ நாங்கள் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வடிவமைத்து செய்து கொண்டு போகின்ற வேளையிலே வேறு ஒரு நிறுவனம் வந்தால் சில வேளை எங்களுடைய திட்டம் பாதிக்கப்படுமோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோருடன் சேர்ந்து இதை வடிவமைத்திருக்கின்றபடினாலே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கின்றது. எல்லாரையும் உள்வாங்கி இதில் எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக. இன்னொரு காரியம் இதில் நான் குறிப்பிட வேண்டும் என்றால் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த திட்டத்திலே எங்களுக்கு விசேஷமாக இருக்கின்றது. ஆகவே எல்லா காரியங்களும் அரசாங்கத்திலே தான் ஸ்க்ரீன் பண்ணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் இதிலே எங்களுடைய மிக முக்கியமாக மிக பங்காளிய நிறுவனமாக இருக்கின்றபடினாலே அவர்களுடன் சேர்ந்து செய்கின்ற வழியிலே டூப்ளிகேஷன்ஸ்கள் இதில் எங்களுக்கு குறைவாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இந்த திட்டம் பற்றி இன்னும் விளக்கமான ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நலிவுற்ற பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் உள்ளடக்கிய பொருளாதார அபிவிருத்தி திட்டம் பற்றி நாங்கள் விளக்கமான ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் பற்றி அறிமுகம், இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது, நிதி சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக நலிவுற்ற மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இத்திட்டமானது பால்நிலை மற்றும் மாற்றுத்திறன் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துவதாக இருக்கிறது. அதன் காரணம், அதன் பின்னணி என்ன? ஒரு சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கடந்த கால அனுபவங்களை கொண்டு பார்க்கின்ற வேளைகளிலே ஒரு சமூகத்திலே ஒரு பிரதேச செயலகமோ அல்லாட்டில் ஒரு கிராமத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வசதியானவர்கள் இருப்பார்கள், ஓரளவு நடுத்தர நிலையிலே இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனம் நாங்கள் மோஸ்ட் வல்னரபிள், அதாவது மிகவும் நலிவுற்ற மிகவும் ஒதுக்கப்பட்ட இருக்கின்ற சமூகத்திலே தான் எங்களுடைய பணிகளை எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனம் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதன் விதமாக பிள்ளைகளை சார்ந்ததான வேலை செய்கின்ற ஒரு நிறுவனம். அதே நேரத்திலே பெண்களை தலைமை தாங்குகின்ற, அதே நேரத்திலே மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் எந்த கட்டத்திலும் எந்த ஒரு திட்டத்திலும் நாங்கள் புறக்கணிக்க முடியாது. அவர்களை உள்வாங்கிய எல்லா திட்டங்களும் வடிவமைக்கப்பட வேண்டி இருக்கின்றது. எங்களுடைய கடந்த அனுபவங்களை கொண்டு நாங்கள் பார்க்கின்ற வேளைகளிலே கூடுதலாக இந்த பெண்களை தலைமை தாங்கிய குடும்பங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அனர்த்தங்கள் மூலமாக இருக்கின்றதை ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு 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 குறிப்பாக ஒரு சார்ந்த குடும்பங்களாக இருக்கின்றது. அதே நேரத்திலே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகின்ற வேளைகளிலே உங்களுக்கு தெரியும், புள்ளி விவரப்படி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். அது சிறுவர்களாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கின்றலாம். இதிலே பார்க்கின்ற வேளையில் இவர்கள் ஒருவரிலே தங்கி வாழ்கின்ற ஒரு சமூகமாக கடந்த காலங்களிலே இருந்து வருகின்றது. ஒருவரிலே தங்கி வாழ்கின்ற வேளைகளிலே இவர்களுடைய சாதாரணமான வாழ்க்கையிலே இவர்கள் சில பாதிப்புகளுக்கூடாக, சில சமூக பிரச்சனைகளுக்கூடாக முகம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், முகம் கொடுத்து இவர்களாலே பாதிக்கப்பட்டு சிலர் இறந்திருப்பதையும் சிலர் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இவற்றுக்கான மிகவும் முக்கியமான ஒரு காரியம், இவர்களுக்கு தங்களுடைய சொந்த காலிலே தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதாக சில திட்டங்களோ சில காரியங்களோ நடைமுறைப்படுத்துவது மிகவும், நான் இல்லை என்று கூறவில்லை, நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனாலும் குறிப்பாக இவர்களுக்காக செய்கின்ற சில திட்டங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே இந்த திட்டத்தை நாங்கள் எங்களுடைய கடந்த கால அனுபவங்களை கொண்டு பார்க்கின்ற வேளையில் இந்த சமூகத்திலேக்காக இவர்களை உயர்த்துகின்ற வேளையில் என்ன விதத்திலே இவர்களை பொருளாதார ரீதியாக நாங்கள் உயர்த்தலாம் என்று பார்க்கின்ற வேளையில் தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொருளாதார ரீதி என்று சொல்லுகின்ற வேளையில் இவர்கள் பல தொழில்களை செய்யக்கூடியவர்கள், ஒரு வேல்யூ செயின், அதாவது இந்த பெறுமதி சங்கிலியிலே பார்க்கின்ற வேளைகளிலே இந்த 3 ப்ராடக்ட் நான் ஏற்கனவே கூறினது விதமாக கூடுதலானவர்கள் இந்த 3 ப்ராடக்டுகளிலையும் இவர்களை உள்வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்திலே தானா இன்னொரு காரியத்தை நான் இதில் குறிப்பிட வேண்டும். இந்த தனியார் நிறுவனங்கள், இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுற நிறுவனங்கள் இப்படியான சமூகத்திலே இருந்து இந்த உற்பத்தி பொருட்கள் வருகின்றது என்கின்ற வேளைகளிலே அவர்கள் அதுக்கு ஒரு தனித்துவம் கொடுக்கின்றார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டும். ஒரு தனித்துவம் என்கின்ற வேளைகளிலே, இப்போ இதுவரை மார்க்கெட் பண்ணுகின்ற வேளைகளிலே இது இந்த சாராரால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் என்கின்ற வேளைகளிலே ஒரு அனுதாபத்தினாலே இந்த பொருட்களை வாங்குவர்களை விட அவர்களுக்கு உதவி செய்கின்றது. நான் இந்த பொருளை கொள்வனை செய்வதன் மூலம் இந்த ஒரு சமூகத்திலே இருக்கின்ற சில குடும்பங்கள் நன்மை பெறுகின்றது என்கின்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆகவே அந்ததை கொண்டுதான் நாங்கள் இதிலே சந்தைப்படுத்துகின்றோம். நீங்கள் ஒரு பொருளை வாங்குகின்ற வேளைகளில், இப்போ நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டால், அல்லாவிட்டால் ஒரு பெண்களை தலைமை தாங்குகின்ற ஒரு குடும்பத்தை கண்டால் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்கின்றோம், அதற்கு பிறகு அவற்றை மறந்து விடுகின்றோம். ஆனால் இவர்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துகின்ற வேளைகளிலே, இந்த பொருட்களை உற்பத்தியிலே ஒரு சந்தையிலே வருகின்ற வேளைகளிலே இந்த இப்படியான குடும்பங்கள் இதை உற்பத்தி செய்கின்றது என்று சொல்கின்ற வேளைகளிலே அதுக்கு ஒரு தனித்துவத்தன்மை இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குடும்பங்களும்
ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் ஒரு இலங்கையிலே நான் சொல்ல வேண்டும், இந்த டிஃபேட் நிறுவனம் வேர்ல்ட் விஷன் ஆஸ்திரேலியா நிறுவனத்துடன் சேர்ந்து வேர்ல்ட் விஷன் லங்காவை தெரிவு செய்து இதற்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆகவே இந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் குறிப்பாக இருக்கின்றோம். இது ஒரு சாதாரணமான ஒரு திட்டமாகவும் திட்டத்தை முடிந்து போவது அல்ல எங்களுடைய நோக்கம். வேர்ல்ட் விஷன் நிறுவனம் இதிலே மிகவும் குறிப்பாக இந்த இலக்கை அடைவதிலே நாங்கள் மிகவும் கண்ணோட்டமாகவும் மிகவும் உன்னிப்பாகவும் இவற்றை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக. அதே போல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களால் திட்டத்தை அமுல்படுத்தும் போது பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்வாங்குவது தொடர்பில் எவ்வாறு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றீர்கள்? எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகின்றது இது? அது இப்போதைக்கு நாங்கள் நினைக்கின்றேன், எங்களுக்கு பயனாளிகளை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். இந்த பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு பட்டியலிடப்பட்டு அவர்களுடைய இருப்பிடங்கள் எந்தெந்த இடங்களில் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கான உள்ளீடுகள் கொடுக்கின்ற வேளைகளிலே, உதாரணமாக இவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கின்ற வேளைகளிலே அது ஒரு பயிற்சியாக மாத்திரமல்லாமல் அந்த பயிற்சியின் பிற்பாடு அந்த பயிற்சியை பெற்று இவர்கள் என்ன நடைமுறையை செய்ய போகின்றார்கள் என்கின்ற திட்டமும் குறிப்பாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இவற்றை நாங்கள் மானிட்டரிங் சொல்லுவோம். இவற்றை மானிட்டர் பண்ணுறதற்காக வேர்ல்ட் விஷன் மாத்திரமல்ல, அரசாங்கத்துக்கும் நாங்கள் அதில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். அவர்களும் அவர்களுடைய சமூக சேவை உத்தியோகத்தர்களூடாக இந்த பயனாளிகளை மானிட்டர் பண்ணுறதற்காக இருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்லும் ஒரு உதாரணம், இப்போ நாங்கள் ஒரு வருடத்திலே எங்களுடைய அனுபவத்தை பார்த்தால் இவர்களுக்கான ஒரு சேமிப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், சேமிப்பு என்று சொல்கின்ற வேளைகளிலே நாங்கள் பல நிறுவனங்கள் இந்த சேமிப்பு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய இருக்கின்ற இந்த சேமிப்பு பழக்கம், ஃபைனான்சியல் லிட்ரஸி என்று சொல்லுவோம், அவற்றை இவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் கொண்டு வந்து ஒரு வருட காலத்திலே அவர்கள் செய்து அவர்களுக்கூடாக அவர்கள் எடுத்த பணத்தை இருக்கின்றார்கள் நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிலே ஒரு 8000 பயனாளிகளே 1000 பயனாளிகள் நல்ல நிலையிலே அவர்கள் சேமிப்பு பழக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அவர்களை அடுத்த படிக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் இப்போ ஒரு வங்கிகளுடன் கைத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற தனியார் வங்கியாக இருக்கலாம், அரசாங்கத்துடன் சேர்ந்த வங்கியாக இருக்கின்றலாம். ஆனால் இந்த வங்கிகள் மூலமாக மக்களுக்கு கூடிய வசதிகள் கிடைக்கக்கூடிய எந்த வங்கி இருக்கின்றதோ அவர்களுக்கு நாங்கள் இவர்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். வேர்ல்ட் விஷன் ஒரு பாலமாக இவர்களுடன் சேர்ந்து நாங்கள் இவர்களை கொண்டு அறிமுகப்படுத்தி இவர்களுடைய அடுத்த கட்டங்களிலே நாங்கள் அவர்களை எடுத்துச் செல்வதற்காக இருக்கின்றோம். ஆகவே இப்போ 1000 பேரை நாங்கள் ஒரு வங்கிக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தினால் 1000 பேருக்கும் எவ்வளவு அவர்கள் கடன் எடுக்க போகின்றார்களோ அல்லாட்டில் அதுக்குரிய உற்பத்திகளை செய்ய போகின்றார்களோ நாங்கள் மாத்திரமல்ல வங்கி ஒரு விதத்திலே மானிட்டர் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசாங்கம் சிபிஓ சொல்லக்கூடாக அந்த மானிட்டரிங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே குறிப்பாக இந்த 2 சமூகங்களிடையும் அவர்களுடைய மானிட்டரிங், அவர்களுடைய ஒவ்வொரு படியும் உற்று நோக்கப்பட இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது சரியான விதத்தில் கண்காணிக்கப்படுகின்ற போது மாத்திரமே அந்த திட்டத்தை ஆரம்பித்ததுக்கான நோக்கத்தை அடைய முடியும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த திட்டம் பற்றிய ஒரு தெளிவுபடுத்தல், இந்த திட்டம் பற்றிய ஒரு விளக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம்மினூடாக வழங்க தயாராக இருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலைப் போலவே இன்னும் பல விடயங்களை நேரடியாக உங்களுக்கு வழங்குவதற்காகவும் அதே வேளையில் இந்த கள நிலவரங்களை நேரடியாக காட்டுவதற்கும் அவற்றை பற்றி ஒரு விளக்கத்தை தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த திட்டம் பற்றி ஒரு அறிமுகத்தை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கியிருந்தோம். வசந்தம் டிவியின் மூலமாக ஏனைய செயற்பாடுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது, எவ்வாறான அடுத்த கட்டங்கள் போக போகின்றது என்பதை இறுதியாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஓகே தரா, இந்த திட்டத்தை நாங்கள் ஏன் குறிப்பாக ஒரு மக்கள் மத்தியிலே இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஐடிஎன் நிறுவனத்தையும் வசந்தம் எஃப்எம்மையும் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து இந்த திட்டத்தினுடைய அறிமுகத்தையும் இதற்குரிய விரிவான விளக்கங்களையும் இனி வருகின்ற ஒரு மாத காலத்துக்கு தொடர்ச்சியாக இவற்றுக்குரிய காரியங்களை நாங்கள் கூற இருக்கின்றோம். திட்டத்தினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், திட்டத்தினுடைய முகாமையாளர்கள், களத்திலே இருந்து வேலை செய்கின்றவர்கள், பயனாளிகள் இதிலே வந்து சில காரியங்களை சொல்ல இருக்கின்றார்கள். ஆகவே அதன் மூலமாகவும் நேர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இந்த திட்டத்தையும் வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனத்தின் மக்களுடன் சேர்ந்து செய்கின்ற பணிகளையும் அறியக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த 3 மாவட்டங்களிடம்
உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தால் எங்களுடைய கள உத்தியோகத்தர்கள் எங்களுடைய காரியாலயங்களிலே நீங்கள் அவற்றை கூறக்கூடியதாக இருக்கும். அவற்றை நாங்கள் உள்வாங்குவதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதுபோல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற போது சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் கிளாரன்ஸ் சுதர்ஷன் என உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். வழமையாக ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது தான் இந்த விடயத்தை கேட்போம். இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும் போது உங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். உங்களுடைய பின்னணி, இந்த விடயத்தில் உங்களுக்கான இருக்கின்ற ஆர்வம், இது சம்பந்தமாக உங்களுடைய தகமை. ஏனென்றால் ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் விளக்கங்களை தெளிவுபடுத்துகின்ற போது உங்களுடைய அனுபவத்தையும் அவற்றில் இணைத்துக் கொள்கின்ற போது அந்த திட்டம் பற்றி இன்னும் மக்கள் உறுதியாக நம்பக்கூடியதாக இருக்கும். ஆகவே நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் கேட்கின்றோம். ஆரம்பத்தில் கேட்க வேண்டிய ஒரு விடயம், கிளாரன்ஸ் சுதர்ஷன் சந்தைப்படுத்தல் பணிப்பாளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய பின்னணி, உங்களுடைய அனுபவம் பற்றியும் ஒரு பகிர்ந்துகளோடு நிகழ்ச்சி நிறைவு. என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையிலே கடந்த 30 வருடங்களாக இந்த ஸ்தாபனத்திலே நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். விசேஷமாக இலங்கையில் உள்ள பல மாவட்டங்களிலே 15 மாவட்டங்களிலே எங்களுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே மாத்திரமல்ல, சில பிற நாடுகளிலும் நான் என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்திருக்கின்றேன் இந்த ஸ்தாபனத்தின் ஊடாக. விசேஷமாக தொடர்ச்சியாக இந்த 30 வருட சமூக சேவையிலே குறிப்பாக கிராமங்களிலும் கிராம மக்கள் மத்தியிலும் மக்களுடன் சேர்ந்து என்னுடைய பணிகளையும் அதே நேரத்திலே அரசாங்கத்துடனும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் சேர்ந்து செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது என்னுடைய பொறுப்பு கூடுதலாக இந்த ஸ்தாபனத்துக்கான நிதி தருகின்ற நிறுவனங்களுடனும் சில தனியார் நிறுவனங்கள் இப்போது வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனத்துடன் பங்காளிகளாக இருந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோம், அவர்களுடைய சமூக சேவை பணிகளை தனியார் நிறுவனங்கள் வேர்ல்ட் விஷனுடன் சேர்ந்து எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே அவற்றுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டு தலைமை காரியாலயத்திலே நான் இருக்கின்றேன். இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே இன்க்ளூசிவ் லைவ்லிஹுட் ப்ராஜெக்டிலே ஆரம்பத்திலே வடிவமைக்கின்ற நேரத்திலே நான் கூடுதலாக எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கின்ற டிவிஷன்ஸுடன் என்னுடைய ஆலோசனைகள் மூலமாக ஆரம்பத்திலே இந்த ப்ரொப்போசல்ஸ் எழுதுகின்ற வேளைகளிலே இந்த திட்டத்திலே கூடுதலான பங்களிப்பு எனக்கு இருந்திருக்கின்றது. தொடர்ந்தும் நான் இப்போ இருக்கின்ற என்னுடைய பொறுப்பிலே இந்த திட்டத்திற்கான ஆலோசனைகளை அதாவது சந்தைப்படுத்துதல், இந்த திட்டத்தினுடைய ப்ரொடக்ட்ஸை சந்தைப்படுத்துவதிலே என்னுடைய டிபார்ட்மெண்ட் மூலமாக பல நிறுவனங்களுடன் சேர்ந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆக உங்கள் அனுபவத்தையும் பார்த்து கொண்டது மகிழ்ச்சி. காரணம், ஒருவர் என்ன விடயத்தை கூறுகின்றவர் யார் என்ற ஒரு விடயமும் அந்த விடயத்துக்கான பெருமதி இன்னும் அதிகரிக்கும். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த பெருமதி உணர்த்தப்பட்டிருக்கும். அதுபோல் உங்கள் நிறுவனத்தை சார்ந்த இணையவர்களோடும் நாங்கள் பேச இருக்கின்றோம். அதுபோல் பயனாளிகளோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். இவர் சுமன், வெல்டிங் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி. கொல்வனாம் குளம் கிராமத்தைச் சேர்ந்த இவர் ஒளிரும் வாழ்வமைப்பின் அங்கத்தவராக இருந்து பல சேவைகளை ஆற்றி வருகிறார். நான் இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தை அறிய முதல் நான் சாதாரணமாக பில்டிங் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய நிலைமை நான் எங்கும் தனியாக செல்வதில்லை. என்னோடய பைஃபோட உதவியோடு அல்லது பேங்காக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை டிஎஸ் ஆஃபீஸாக இருக்கலாம், இன்னொரு இதுக்கு போவதாக இருந்தாலும் தனியாக போவதில்லை. என்னுடைய மனைவியை அனுப்பி போட்டு நான் இருந்துருவேன். ஒரு கூச்ச சுபாவமாக இருந்தது. என்ன மருதினாலே என்று சொல்லி நான் போகும்போது என்ன மாதிரி சமூகத்தில் என்ன பார்க்குறார்கள், அப்படியான ஒரு கூச்ச சுபாவம் இருந்தது. அதுக்கு இப்போ குடிய பாகம் எல்லா இடத்துக்கும் போவதாண்டா இல்லை, எல்லாம் வீட்டிலேயே கூடுதலாக இருப்பேன், வெளியில் தெரியவதானே இல்லை. மற்ற ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு கொண்டாட்டங்களுக்கு போகிறதெல்லாம் நான் குறைச்சி கொள்வேன். எந்த இருந்தாலும் என்னுடைய வைஃபை தான் கூடுதலான அனுப்புகிறேன் நான். பிறகு இந்த வேர்ல்ட் விஷன் அமைப்பு கூட அறிமுகப்படுத்தி சில இடங்களுக்கு கூப்பிட்டு சில மார்த்தினாவுடைய கதைக்க வச்சு வேறு ட்ரைனிங்களுக்கு கூட்டிகிட்டு போய் மீட்டிங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி நான் இந்த வேர்ல்ட் விஷன் போனது பிற்பாடு இப்போ கூடிய பாகம் எல்லா இடங்களுக்கும் தனியாக சென்று என்ன வேலை திட்டங்களோ என்ன காரியங்கள் என்றாலும் என்ன ஒரு நிகழ்வு என்றாலும் அதில் முக்கியமாக தனியாக கலந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை இப்போ பெற்றிருக்கிறேன். ட்ரைனிங்காக இருக்கட்டும் அல்லது மீட்டிங்கில் பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும், என்னது கண்டாலும் இப்போ தனிப்பட்டதில்லை. இப்போ எந்த உதவியை நம்ம வைஃபை தனிப்பட்டதில்லை, அவருக்கும் சேர்ந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமாக இப்போ நான் தனியாக நின்று செய்கிறேன் முழு காரியம். அவ்வளோத்துக்கும் என்ன இவ்வளோத்துக்கு ஒரு விட்டளவுக்காவது என்னை ஒரு தூக்கி விட்டு ஒரு அளவுக்கு என்ன தனியாக செயல்படுறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கினதை வேர்ல்ட் விஷன் தான் நான் ஏற்றுக்கொள்வேன். வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் மாற்றுத்திறனாளிகளை இனம் காணும் திட்டத்தின் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்.
இவருடைய ஈடுபாட்டின் காரணமாக தனிப்பட்ட ரீதியில் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றமானது ஒதுக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இவர் பெயர் சிவசோதி. கொண்டுகள் சேனையைச் சேர்ந்தவர். மிகவும் கஷ்டமானதொரு சூழ்நிலையில் வாழ்வதற்கு இவர் தள்ளப்பட்டிருந்தாலும் தன்னுடைய மன உறுதியாலும் திடத்தினாலும் வாழ்க்கை சவால்களை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி முன்னேறி வருகின்ற ஒரு இளம்பெண். எனக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் போல வெளிச்சத்தை பற்றி சொன்னான். இன்னொரு கிழமையால் நான் உங்களை கொண்டு போவேன்னு சொல்லி போட்டு இன்னொரு இடத்தால் மட்டக்களப்புன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அங்கே போய் பார்த்த இடத்துல அவங்க சொன்னது முழுதே என் காதால் கேட்டு இந்த காதால் ஞானத்தை விட்டோன்னே அந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு அந்த மாற்றத்தன்மைக்கு அந்த மனசு வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்துச்சு. கால் இல்லாதாக்களும் கை இல்லாதாக்கள் தான் இருந்தாங்க அந்த இடத்துல. அவங்க சொன்னாங்க அவங்களோட உயரத்தில் பற்றி சொல்லி. அப்போ நான் நினைச்சேன் நம்ம மட்டுமில்லை இந்த உலகத்தில் இருக்கோம், எவ்வளோ பேர் இருக்கோம்னு சொல்லி அந்த மனசில் நினைச்சி ஒரு மாற்றத்துக்கு அந்த மனசு வந்துச்சு. அப்போ திருப்பியே எனக்கு நான் அதையே போய் கேட்டு வந்ததுக்கு பிறகு கடவுளேண்டு எனக்கு அதுக்கு பிறகு அந்த மனசு ஒரு மாற்றத்துக்கு வந்த ஒரு கத்துவையும் இல்லை, கண்ணீர் வடிக்கிறதும் இல்லை. நான் இந்த இடப்பட்ட இடமெல்லாம் அந்த மனசு வந்து சந்தோஷமாக வந்து அந்த மனசு வந்து போக தொடங்கினா பார்த்தேன் நீ ஒருத்தர் நம்ம செஞ்சக்கூடாதுன்னு சொல்லி கக்கூசிக்கு தண்ணி எடுத்து போவேன், வீடு கூட்டுவேன், பாசை கூட்டுவேன், குளிக்க போவேன். ஒரு ஆரோக்கியமும் ஒரு ஞானம் அந்த மனசில் வந்துச்சு. ஆரம்பத்தில் தளர்ந்து போயிருந்தாலும் வேர்ல்ட் விஷன் நிறுவனம் வழங்கிய சந்தர்ப்பங்களை சாதகமாய் பயன்படுத்தி இன்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் பல இளம் பெண்களுக்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குபவர். பெண்கள் சம்பந்தமாக இப்போ நிறைய பேர் பெண்கள் இருக்காங்க, கந்திரியா மக்கள் இருக்காங்க, கால் இல்லாதாக கை இல்லாதாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பற்றி நான் எண்ணிய போல நீங்களும் இருக்கிறீங்களான்னு அவங்ககிட்ட முதலாவது கேட்டுட்டு அப்போ அவங்ககிட்ட நான் சொல்லலாம் இப்படியா நிலைமையில் நான் இருந்தேன், இப்படியா நிலைமையில் நான் இருந்து இப்படி நான் முன்னேறி வந்திருக்கிறேன் என்று அவங்களுக்கு எண்ணியை பற்றி நான் எடுத்து வச்சு கதைச்சி அவங்களோட மனசையும் ஒரு சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு ஆரோக்கியம் எனக்கு இருக்கு. வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தோடு இணைந்து பல இடங்களுக்கு சென்று பல அனுபவங்களை பெற்று திடன் பெற்றது மட்டுமல்லாமல் பயிற்சிகளில் உற்சாகத்துடன் பங்களிப்பு செய்ததன் மூலம் சிறு சிறு திட்டங்களை தன்னார்வத்துடன் செய்து தனது சுய தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் மட்டுமல்லாமல் அத்திட்டங்களில் தன்னை போல் சவால் மிக்க சூழ்நிலைகளில் வாழ்ந்து வரும் பெண்களை இணைத்துக் கொள்வதிலும் பெரும் ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த சிவசோதி. ஜாழ்ப்பாணம் எல்லாம் கொண்டு போய் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டு போய் கிளிநொச்சியில் போய் ஒரு இடத்துல சந்திச்ச காய்ச்சம். அதில் அவங்க சொன்னாங்க நான் கால் இல்லை கை இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அதுலேயும் அவங்களையும் கேட்டேன், பெண்புறா கேட்டு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போனோன்னு முழுதும் கந்திரியாதாக்கள் இருந்தாங்க. கந்திரியாக்கள் இருக்கக்குள்ள அவங்க உடனே என்னையை முன்னுக்கு எடுத்து அக்கா வச்ச உடனே அப்போ இந்த இதில் முழுதையும் சொன்ன உடனே நான் கதைச்சி போட்டு உடனே தடிதாரத்துக்கு எடுத்தான் வெள்ளிப்பிரம்பு. நான் உடனே சொன்னேன் அவங்கக்கிட்ட எனக்கு வெள்ளிப்பிரம்பு இருந்தால் என்னோட இன்னொரு ஆள் கூட வார மாதிரி இருக்குமென்னு சொல்லி அப்போ இந்த காலால் நான் செயல்படணுன்ற ஒரு ஆரோக்கியம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் வெளிப்படுத்தி காட்டினேன். இந்த பாட்டுக்கு நான் குளிக்க போவேன், 3 நேரம் குளிப்பேன், 3 நேரம் உடுப்பு கழுவேன், கக்கூசிக்கு 3 நேரம் தண்ணி அள்ளி கக்கூசி கழுவேன், பாசை கூட்டுவேன், வீடு கூட்டுவேன், கோப்பை சாமான் கழுவுவேன். அப்புறம் அடுத்தது கொண்டு போனாங்க இன்னொரு இடத்துல என்ன மாங்குளத்துக்கு கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போனால் அவ்வளோ அந்நியாக்கள், அவ்வளோ ஒரு இடுப்புணர்ச்சி இல்லாதாக்களும் முள்ளாந்தன் உடைஞ்சாக்களும். அவங்க சொன்ன உடனே நான் உடனே அந்த இடத்துல இந்த மனசு வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டு இந்த மனசுக்கு ஒரு மாற்றத்துக்கு வந்தோடனே நம்ம நீ கண்ணீர் படிக்க ஏம்படாது சந்தோஷப்படணும், நம்மளை போல இவ்வளோ நிறைய மக்கள் இருக்குதுலேன்ற ஒரு ஆரோக்கியம் இந்த மனசில் வந்து நாங்கள் கண்ணால் காணல காதால் கேட்டு செயல் அவங்க தந்த ட்ரைனிங்கில் நான் எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டேன். பேர் வந்து மூக்கன் ராமர். நான் இந்த மைதானப்பட்டில் கணக்காலமாக இருந்து பார். நாங்கள் சேர்ந்த பிற சேமிப்பில் எங்களை மட்டக்கிழப்பு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு 3-4 பேர் எங்களை குழுவால் போனாங்க. அங்கே போய் பார்த்தபடியே அங்கேயும் இதே தான், இப்படி தான் நடக்குது. கூட்டம் வச்சு அங்கேயும் இப்படி அவையில் 25 பேர் சேர்ந்து சேமிப்பு அங்கேயும் சேர்க்கணும். அவங்க சொன்னாங்க நாங்கள் இங்கே கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு மணித்தியாலம் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அவையில் சமைச்சோம். அப்போ நாங்கள் யோசனை பார்த்தோம், இப்போ நாங்களும் இப்படி செய்யலாம் தானே அங்கேருந்து இங்கே வந்து அப்படின்ட்டு போட்டு நாங்களும் அங்கேருந்து இங்கே வந்து
கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்களும் ஒவ்வொரு மணித்தியாலும் எங்களை ஆக்களை வச்சு நாங்களும் ஒரு வீட்டுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் வச்சு ஒரு முடிஞ்சோன்னா ஒரு மணித்தியாலம் வேலை செய்கிறது அடுத்த முறை ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு வீட்டில் வேலை செய்யும் நாங்கள் சேமிக்கிற என்னென்று சேமிக்கிறோன்னு சொன்னால் விவசாயம் தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ அதில் அறுவடையில் செஞ்சு மரக்கறியில் கொண்டு சோழ சந்தையில் கொடுத்து போட்டு அதுக்குரிய காசை வேண்டி வீட்டுக்கும் சில பார்த்துக்கிட்டு அதில் மிச்ச காசில் சேமித்து நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் எங்களை திருவண்ணாமலையை கூட்டிகிட்டு போனாங்க. எங்களை திருவண்ணாமலையை கூட்டிகிட்டு போயிட்டு சிறு குழுக்களை எப்படி வழி நடத்துகின்ற எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்டிய பிரதேசத்துள்ள விவசாயிகள் குழுவாய் ஒன்றிணைந்து தங்களுடைய விவசாய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக சிறிய அளவிலான கடனுதவிகளை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளும் நோக்கிலும் சாதாரண விவசாயிகளிடையே சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கிலும் உருவாக்கப்பட்டதே இந்த சேமிப்பு குழுவாகும். குறிப்பிட்ட பணத்தொகையை சேமித்து அக்கூட்டத்தில் உதவி தேவைப்படும் விவசாயிக்கு கடனுதவியாக வழங்குவதன் மூலம் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய உதவி செய்வது மட்டுமல்லாமல் அக்குழுவினுடைய சேமிப்பு நிலுவையை அதிகரிப்பதாகும். கிளிநொச்சி மலையாளபுரத்தைச் சேர்ந்த தியாகராஜா, அவர் மனைவி திவ்யா யுத்த சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்தவர்கள். இவர்கள் மீள்குடியேற்றப்பட்டு இன்று வேர்ல்ட் விஷன் உதவியுடன் காளான் உற்பத்தியில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கிளிநொச்சியில் மலையாளபுரம் தான் எங்களோட கிராமம். நாங்கள் இங்கேருந்து யுத்தத்தால் இடம்பெயர்ந்து போய் இருந்து நாங்கள் திரும்பி நாங்கள் இங்கே மேல்குடியேற்றத்தில் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கும்போது எங்களோட கிராம அலுவலர் செயலகத்தில் ஒரு வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தால் ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறதா எங்களுக்கு அதில் வேலை செய்கிற சுதந்தியக்கா வந்து எங்களுக்கு சொன்னால் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதுக்கு என்ன கூட்டம் என்று தெரியாது. அங்கே போவைக்குள்ளே தான் அவங்க சொன்னாங்க 3 குழுவாக பிரித்தாங்க. அதில் வந்து கச்சான், மரவள்ளி, காளான் செய்கிற 3 குழுவாக பிரித்தாங்க. அந்த குழுவுக்குள்ளே நாங்கள் வந்து காளான் செய்கிற குழுவுக்குள்ளே நாங்கள் போனாங்க. அப்போ அந்த காளான் உற்பத்தி குழு நாங்கள் அதுக்குள்ளே போனதுக்கு பிறகு அதில் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த காளான் உற்பத்தி சம்மந்தமான விளக்கங்களை எங்களுக்கு சொன்னாங்க. இது இப்படித்தான் குறுகிய காலத்தில் இதில் எங்களுக்கு பயன் கிடைக்கும், இதை நீங்கள் செய்யலாம், பெரிய செலவுகள் முதல் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அதில் எங்களுக்கு இது சரியாக இருக்கும் என்று நினச்சி நாங்கள் அதில் ஈடுபட்டு நாங்கள் அது இப்போ நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ சரியாக வந்து கொண்டு இருக்கு. இங்கே என்னோட சேர்ந்து 26 பேர் இந்த காளான் உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. எங்களோட குழுவுக்கு பேர் இமயம். இங்கே நாங்கள் இப்போ 6 மாத காலமாக நாங்கள் செய்கிறோம். இதில் நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் காளான் அறுவடை செய்துட்டோம். ஊருக்குள்ளேயே வந்து இங்கேயே காளான் உற்பத்தி செய்கிறாங்க. இங்கே இதுக்குள்ளேயே வேண்டுவாங்க. கிலோ 400லேருந்து 450 வரைக்கும் விற்பனை செய்கிறோம். அம்மாச்சிலையும் காளான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. மற்ற அந்த வெளியே ஓடர்ஸ் கடைகளில் கேட்குற இடங்களில் கொண்டு போய் கொடுக்குறது. இப்போ நாங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய அளவில் செய்யலை, ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் பெருசாக செய்கிறதா ஐடியா இருக்குது. இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளால் கொஞ்சம் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இது தான் ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் அதோட பூரணமான தெளிவு இப்போ தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எங்களுக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் வந்து ஃபுல் டைமாக வேலை செய்யலை, பார்ட் டைமாக தான் இதில் வேலை செய்கிறோம். ஒரு நாளைக்கு சாதாரணமாக நாங்கள் 2 கிலோ மஷ்ரூம் அறுவடை செய்யலாம். அது வந்து நாங்கள் 8 மணிக்கு முதல் அதை விற்பனை செய்துட்டு நாங்கள் அடுத்த எங்களோட வேலைக்கும் போயிடுவோம். இப்போ இது வந்து பார்ட் டைமாக செய்கிறதால நாங்கள் இப்படி செய்கிறோம். இதை இன்னும் பெருசாக ஃபுல் டைமாக செய்கிறதா இருக்குது. ஒரு நாளைக்கு 10 கிலோ காலம் அறுவடை செய்கிறது தான் எங்களோட இலக்காகவும் இருக்குது. வேர்ல்ட் விஷனாலே திண்ணவெளி கூட்டிக் கொண்டு போனவங்க பயிற்சி வகுப்புக்கு, அம்பாந்தோட்டைக்கும் கூட்டிக் கொண்டு போனவங்க. இப்போ அதில் திண்ணவெளி ஃபேமிலியில் காளான் சமையலும் எங்களுக்கு பயிற்சி வகுப்பு தந்தவங்க. இப்போ நான் இங்கே வந்து வேறு கிராமங்களில் போய் இந்த காளானில் என்னென்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறோம். இப்போ அதனால் விற்பனையை அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது காளான். இதில் இவர் முத்துலிங்கம் கௌசலா, மூதூர் பகுதியில் தங்கபுரத்தைச் சேர்ந்தவர். வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட காளான் பயிற்சியில் பங்கு பெற்றி இன்று அதனை வினைத்திறனுடன் செய்து வருகிறார். விடிவள்ளி என்கின்ற அமைப்பின் மூலம் பல மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வருகிறார் இந்த கௌசலா. 10 நாளைக்கு எங்களை கூட்டி கொண்டு போனவே காளான் பயிற்சின்னு சொல்லி அங்கே போய் நாங்கள் பார்த்து இது என்ன பண்ணி எங்களுக்கு எங்களை ஊரில் இந்த இது அறிமுகம் இல்லை, இந்த காளான் வந்து எங்களுக்கு அறிமுகம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, போனோம், பார்த்தோம், வந்தோம், அவ்வளவுதான். முயற்சியே எடுக்கலை. நாங்கள் செய்யணுமென்ற ஒரு முயற்சி செய்யலை.
திருப்ப 2ஆம் தரம் கூட்டி கொண்டு வந்து முன்னமடி வட்டையில் திருப்ப பயிற்சி வந்தவை. திருப்ப பயிற்சி எடுக்க தான் அவர் எங்களுக்கு விலையிலேருந்து சகலன்னு சொன்னார். இப்படி இல்லாண்ட லாபம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் செய்வோம்னு தான் திருப்ப முயற்சி செய்தாங்க. எங்களுக்கு வருமான பிரச்சனைகள், எங்களோட பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தடையாக இருந்தது எங்களுக்கு காளான் செய்கிறதுக்கு. நாங்கள் ஒரு டிபிஓ சங்கம் ஒன்றை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு வேர்ல்ட் விஷன் நிறுவனம் தான் பக்கபலமாக தான். நாங்கள் இவ்வளோ நாளும் ஒரு டிபிஓ சங்கமும் ஒன்றை வச்சிருக்கவும் இல்லை, உறுப்பினராக இருக்கவும் இல்லை. வேர்ல்ட் விஷன் நிறுவனம் வந்து எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி எங்களை இப்படி ஒரு சங்கம் அமைக்க சொல்லி கூட இருந்து எங்களோட சங்கம் அமைக்க வச்சவையல். நாங்கள் இப்போ ஒரு பிடிவாளி சங்கம்னு சொல்லி ஒரு டிபிஓ சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதையும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நான் வேர்ல்ட் விஷன் நிறுவனம் கூட வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் இதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இதுக்கு வேறாக்கள் ஒரு உதவியும் இருக்குது. எங்களோட காசுகளை போட்டு தான் நாங்கள் இந்த உற்பத்தியாளர் குழு கூட எங்களோட காளான உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இவர் காந்தரூபன், கிரான் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் தலைவராக செயற்படுபவர். தற்போது வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தோடு இணைந்து இவர் சமூகத்திற்கு விசேஷமாய் அடையாளமற்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கான பயிற்சிகளை ஆயத்தப்படுத்தும் இணைப்பாளராய் செயற்படுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக உழைத்து வருபவர். கிரான் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் வந்து நான் ஒரு தலைவராக இருக்கிறேன். தலைவராக ஆகிறதுக்கு முதல் வந்து என்ன கிராமத்தில் வந்து தேவாபுரம் கிராமத்தில் வந்து ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் நான் இருந்து பிறந்து வளர்ந்தான். யுத்த சூழ்நிலையால் இந்த மாற்றுத்திறனாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். பெண்கள் பால்நிலை சம்பந்தமாக ஒரு பயிற்சி உண்டு, அதுக்கும் அழைத்திருந்தார்கள் வேர்ல்ட் விஷன் மூலமாக. அதுக்கு நான் சென்றிருந்தேன். அதிலேயும் நிறைய பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் நலிவடைந்த பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் பற்றிய நிறைய ஒரு மாற்று கருத்துக்களை நான் அது அங்கேயும் கேட்டறிந்து பெற்றுக்கொண்டேன். எதிர்பார்க்காத நிறைய சவால்களை நாங்கள் வந்து முகம் கொடுத்திருக்கிறோம். எந்தெந்த உருவத்தில் எந்தெந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்று இனம் காண்பதே பெரியோர் எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. அடுத்து எந்தெந்த பிரதேசத்தில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு நிலையில் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு சவாலாக எங்களுக்கு இருந்தது. அதுகளை நாங்கள் நேராக போய் சென்று அவர்களுக்கு, அதாவது நாங்கள் ஒரு டேட்டா கலெக்ஷன் உண்டு எங்களுடைய வேர்ல்ட்ஸ் நிறுவனத்தால் எங்களுக்கு ஒரு பயிற்சிப்பு தந்து மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிச்சயம் அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தது எங்களுக்கு இந்த டேட்டா கலெக்ஷன். அதில் நாங்கள் நிறைய சவால்கள் எதிர்கொண்டு இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு நாங்கள் சென்றிருந்த அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு நிறைய அதாவது 118 மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய சங்கத்தில் வந்து புதிய அங்கத்தவர்களாக இணைக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பயிற்சிகள் மூலமாகத்தான் இத்தனை மாற்றுத்திறனாளிகளையும் இனங்கண்டு அவர்களுக்குரிய திறமைகளை கொண்டு விளையாட்டிலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சரி, அடுத்தது கலை கலாச்சாரம் போன்ற நிகழ்விலும் சரி, அடுத்தது அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி நிறைய பயிற்சிகளுக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினூடாக கொழும்புக்கு அனுப்பி அவர்களை கலைப்பொருட்களை கொண்டு அதை உருவங்களை செய்து அதை விற்பனை செய்வதற்கு முன்வந்த அந்த பயிற்சிக்கு ஈடுபட்டு நிறைய, அதாவது பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் இருந்து அவர்களை எடுத்து அவர்களுக்கு பயிற்றுவிப்பு கொடுத்து இப்போது அவர்களுடைய பொருளாதார ரீதியில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். முதலிய காலங்களில் டிபிஓவை சேர்ந்தவர்கள் எவருமே அதுக்கு சென்று நாங்கள் செய்வதில்லை. ஆனால் இந்த தடவை நாங்கள் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகள் தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளி தகவலை நாங்கள் எடுத்து அது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த டேட்டா கலெக்ஷன் கூப்பிட்ட போது நிறைய பேருக்கு ஆர்வத்தோடு எங்களுக்கு நிறைய பேர்களை தந்தார்கள். நாங்களும் வாரம்னா எங்களையும் அதில் டேட்டா கலெக்ஷனுக்கு சேர்த்து கொள்ளுங்கள், எங்களை விட்டுறாதீங்கன்னு சொல்லி மிகவும் சந்தோஷத்தரை வந்து எங்களோட இணைஞ்சு கொண்டாங்க. எங்களுடைய பயனாளிகளாக இணைக்கப்பட்ட அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக அவர்களுக்கு முதலாவது நாங்கள் அறிவூட்டல்களை செய்திருக்கிறோம், இனியும் செய்து கொண்டிருக்கிறோம். புதிதாக இணைக்கப்படுகின்ற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் அவர்களுக்குரிய உரிமைகள் பற்றிய விஷயங்களையும் சொல்லி, மற்றது வந்து அவர்களுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள், அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உள்ளது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு செல்வது, அவர்களுடைய மனநிலை எவ்வாறு மாற்றமடைய செய்வது, அவர்களுக்கு எவ்வாறான விழிப்புணர்வுகளை கொடுத்து அவர்களை எங்களுடைய அமைப்பில் அவர்களை சேர்த்து கொள்வது, அவர்களை எங்களுடைய அமைப்புக்கு எவ்வாறு இங்கிருந்து அங்கு அவர்களை அழைத்து செல்வது, இது தொடர்பான நிறைய விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம். அவர்களுக்கு சில விடயங்களை செயல்பாட்டில் நாங்கள் காட்டியும் இருக்கோம், சில இதுகளை விழிப்புணர்வு மூலமாக அவர்களுக்கு கூட்டியும் இருக்கிறோம். இவர் மயில் வாகனம் மலர்வெளி தேவபுரத்தைச் சேர்ந்த இவர் கடையொன்றிலிருந்து பெறும் வருமானம் மூலம் குடும்பத்தை நடாத்தி வருகிறார். கார்ட்போர்ட் கழிவுகள் மூலம் பல உருவங்களை வினைத்திறன் மிக்கதாய் செய்து இன்று பல இடங்களிலும் அது பற்றி பயிற்சிகள் நடாத்தி வருவதுடன் விசேஷமாக
மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வாறான கைப்பணி பயிற்சிகள் நடாத்தி அவர்களை ஊக்குவித்தும் வருகிறார். இந்த பேர் மயில்வாகன மலர்விழி. நான் தேவாபுரத்தில் வச்சு கொண்டு வரேன். நானும் என் அம்மாவும் சிறு கடை கொண்டு வச்சு வாழ்ந்து கொண்டு வரோம். காட்போட்டால் கதிர் மேசை மற்ற சின்ன சேர் பெரிய சேர் புக் ராக் பாதனி ராக்கெல்லாம் செய்து கொண்டு வரேன். மாலைகள் பேக் சின்ன பெட்டிகள் மாலைகள் வைக்கிற பெட்டி செய்து கொடுத்து கொண்டு வரேன். 2017 6ஆம் மாதம் 27ஆம் தேதி என்ன வர சொன்னாங்க ரெய்னிங்னு சொல்லி பிரவாசர் போல் அடிச்சு கொழும்பு ரெய்னிங் ஒன்றைக்கு வாங்கன்னு சொல்லி அப்போ நான் ஓமன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அங்கே போனேன் கொழும்பு 27ஆம் தேதி போனேன். நான் போய் அங்கே 10 நாள் ட்ரைனிங் செய்தேன். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் அது சரியான என்னென்ன நான் வெளியில் பெருசாக வாரில்லை. நான் போனது சரியான சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து நான் இந்த கதிரை உடனே வெட்டி மேசை செய்தேன். நான் சின்ன ஸ்டூல் ஒன்று செய்தேன். அது பிறகு மற்ற ஸ்டூல் செய்தேன். நான் கத்தியால் வெட்டி தான் நான் அப்போ செய்தேன். இப்போ எனக்கு போய் வந்த பிறகு நல்ல சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு பிறகு நான் கிளிநொச்சிக்கு ட்ரைனிங் கொடுக்க போனேன். நான் அங்கே 3 நாள் கொடுத்திருக்கிறேன். மற்ற ஈடியோ அவங்களுக்கும் சந்திச்சிருக்கிறேன். ஆடியஸால் தந்தவங்க எனக்கு இந்த கதிரை செய்கிறதுக்காக வேண்டி. இது எனக்கு இப்படி தருவாங்க என்ன இந்த மேடையில் இப்படி என்ன கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா சாதாரணமாக தான் நான் போனேன். எனக்கு 6 கூட என்ன தெரியாமல் இருந்தவங்களுக்கு நிறைய பேர் தெரிய வச்சது இதெல்லாம். நான் வேலுசனுக்கு நான் இதை நன்றி சொல்கிறேன். நான் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து தான் நான் இந்த பயிற்சி எடுத்து வந்தேன். நான் அதே போல் மற்றவங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களும் செய்யணும். என்ன மாதிரி அவங்களும் மேலாதவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க அவங்களும் இதை பழகி அவங்களும் செய்யணுமென்று தான் நான் நினச்சி செய்து கொடுத்தேன். நான் இது கிளிநொச்சிக்கு போய் கொடுத்ததும் அவங்களும் என்ன மாதிரியான ஆட்கள் தான். அப்போ அவங்களும் இதை என்ன மாதிரி பழகணும், அவங்களும் மற்ற ஆட்களுக்கு இதை செய்து காட்டணும் என்றதுக்காக வேண்டி நான் செய்து காட்டினேன். எனக்கு நல்ல சந்தோஷம். அவன் கவலைப்பட்டு கொண்டு வந்தது. அவன் இங்கே போன ஒரு கவலை இல்லை, சந்தோஷத்தோடு இப்போ இருக்கிறது. எனக்கு நல்ல சந்தோஷம் தான் இப்படி போன பிறகு. வசந்தம் டிவியினூடாக தொடர்ச்சியாக இந்த திட்டம் பற்றிய விளக்கங்களையும் தெளிவுபடுத்தல்களையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்தி இன்றைய தினம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கலையகம் வந்து இந்த திட்டம் பற்றி ஒரு தெளிவுபடுத்தலை வழங்கியமைக்காக வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் கிளாரன்ஸ் சுதர்ஷன் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி தானா, நன்றி. இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.